வணக்கம், வெல்கம் பேக் டு ஷாமராஜ் கிச்சன் சமையல். எல்லோரும் நன்றாக இருக்கணும், சுகமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போவே காட்டுறேன் பாருங்கள். ஆஹா, சிக்கன் கட்லெட் பாருங்கள். இது சிக்கனுங்க, 1/4 கிலோ. ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி போடணுங்க. இது 3 வெங்காயம் சிறுவாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. இது பிரெட் க்ரம்ஸ், கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூளுங்க, கரம் மசாலாங்க, மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகு, சீரகத்தூள், பூண்டு பேஸ்ட்டுங்க, இஞ்சி பேஸ்ட், உப்புத்தூளுங்க, தேவைக்கு அளவு போட்டுக்கலாங்க. முட்டை 2 வச்சுருக்கேங்க. ஆரம்பிக்கலாமாங்க? ஆரம்பிக்கலாங்க. இந்த சிக்கனை மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சின்னு வரேங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அதை செஞ்சுடுவோங்க. பாருங்கள், கோர்ஸாக அரைச்சின்னு வந்திருக்கேங்க. இப்படி தாங்க அரைக்கணும். இப்படி அரைச்சா தான் சிக்கன் கட்லெட் சாப்பிடும்போது வாயில் நல்லா மாட்டுங்க, சிக்கன் டேஸ்ட் தெரியுங்க. மையாக அரைச்சிட்டாக்கா சிக்கன் டேஸ்ட்டே போயிடுங்க, நல்லா இருக்காது. அதனால் இதே மாதிரி கோர்ஸாக சும்மா ஒரு 2 சுற்றுனீங்களாலே இது மாதிரி வந்துடுங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சு வச்சுருக்கேனுங்களா, அதனால் இப்படி பண்ணாதாங்க நல்லா வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வைப்போங்க. இந்த கடாய் கொஞ்சம் சூடு ஏறிட்டுங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் இந்த வெங்காயத்தை போடுவோங்க. வெங்காயம் வதங்கணுங்க. வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சிறுவை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாய், அதை போட்டுருவாங்க. கொஞ்சம் தீயை சிம்மில் வச்சிடுறேங்க. ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக காந்துடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இதுலேயே 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, இதுலேயேங்க தீ சிறு வச்சுருக்கேங்க. கோழி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் போடுறேங்க. போட்டுட்டு இதுலேயே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூளுங்க. இப்போ
வந்துங்க இந்த கறி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுடலாங்க. கொரன்னு அரைச்சி வச்ச கறியை போட்டேங்க. போட்டு 2 வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. அவ்வளோதான். இப்போ வந்துங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேங்க, 3 எடுத்திருக்கேங்க. அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை வந்து நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த கலவையங்க ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுங்க இந்த உருளைக்கிழங்கை நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க, அதை இதில் போட்டுருவோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் துளி கரம் மசாலா போட்டுக்கலாம். இதை நல்லா கலருவோங்க. கலரி இதில் உப்புத்தூள் போடணும். மறு இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போட்டு எல்லா இடத்துலையும் கலந்துடுவோங்க. இதுலேயே இந்த கொத்தமல்லி தழையும் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடுவோங்க. நல்லா இருக்குங்க, வாசமாக இருக்கும். கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் அது எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி இந்த கலவையை சரி பண்ணிக்கணுங்க. இப்போ எல்லாம் கலந்துட்டோங்க. இதில் எல்லாம் கரம் மசாலா, மிளகாத்தூள், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணிட்டோங்களா, அதில் வந்து கடைசியாக உப்பும் போட்டு கலந்துட்டோங்க. கொத்தமல்லி தழை நிறைய போட்டிருக்கேங்க. இப்போ இதை வந்து என்ன செய்யணுன்னா, நமக்கு தேவைக்கேற்ப ஒரு உருண்டை பிடிச்சிக்கணுங்க. நமக்கு எவ்வளோ பெரிய கட்லெட் வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கூட கொஞ்சம் கூட போடலாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும் கட்லெட். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் ரவுண்டாக செஞ்சு வச்சுடுவோங்க எல்லாத்தையும். இந்த உருண்டைங்களங்க இப்படி ரவுண்டாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நல்லா நம்ம என்ன பண்ணலாம், இப்படி தட்டி வச்சுடுங்க. இதை எடுத்துட்டு முட்டையை அடிச்சுக்கலாங்க. ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. இதில் கொஞ்சோண்டு சிறிதளவு உப்பு போடுறேங்க. அப்படியே சிறிதளவு மிளகுத்தூள் போடுறேங்க. அவ்வளோதாங்க. போட்டு நல்லா அடிச்சிடணுங்க. இது பைண்டிங்காகங்க. இதை தொட்டுட்டு போடுறதுக்குங்க.
முட்டை வந்து மிளகுத்தூளும் உப்பும் போட்டு அடித்து வச்சுருக்கீங்க. இதேமாரி ஒரு தட்டில் பிரெட் க்ரம்ஸு போட்டு வச்சுக்கலாங்க. பிரெட் க்ரம்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கட்டில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் ஒரு துவைச்சு நல்லா வச்சுட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் பண்ணி இதே மாதிரி ஒன்றும் பண்ணி இப்படி வச்சிடலாங்க. இந்த சிக்கன் கட்லெட் வந்துங்க எக்கில் துவச்சி பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் கடாயில் ஊற்றி காய்ச்சி அதை சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. கடாய் காயிட்டோங்க. கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றுவோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுவோங்க கட்லெட் சுட்டுறதுக்கு. எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காயிட்டோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இந்த டிப் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த கட்லெட் அதை ஒன்றா விட்டுடுவாங்க. அதில் விட்டுட்டு முக்கியமாக தீயை கொஞ்சம் சிம்மு பண்ணிடணும், இல்லைன்னா ஒரு பக்கம் ரொம்ப சவுந்துடுங்க. இது பொன்னிறமாக வர வரைக்கும் இது சுட்டு எடுக்கணுங்க. அதனால் தீ சிம்மில் வச்சுருக்கேங்க. அப்போ தான் நல்லா அந்த செவந்து வருங்க. இது பாருங்கள், இது மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. இதே மாதிரிங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு. இது நாங்கள் அடிக்கடிக்கு பண்ணுவோங்க. குழந்தைங்க கேட்கும், பெரியவங்களும் கேட்பாங்கங்க. நீங்களும் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ கறிக்கு 15 கட்லெட் வந்திருக்குங்க. மீடியம் சைஸ், நல்ல சைஸ் தாங்க வந்திருக்குங்க. இதுவே நம்ம ஹோட்டலில் வாங்கினா எவ்வளோ அளவு ஆகுங்க, நிறைய டபுள் ட்ரிபிள் கூட ஆகுங்க. ஆனால் டேஸ்ட்டு சேம் தாங்க. நம்ம ஹோட்டலுன்னு நினச்சிக்கிறோம், ஆனால் அதே மாதிரி செஞ்சால் நல்லா தாங்க இருக்கும். இதாங்க சிக்கன் கட்லெட். பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ஈக்குவலி குட்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். சில்ட்ரன் டு யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்டர் பீப்புள் எல்லாருக்கும் பிடிக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ருசித்து சாப்பிடுவாங்க. 1/4 கிலோ சிக்கனுக்கு 15 கட்லெட் வந்திருக்குங்க. அதனால் நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ சீப்புன்னு நம்மளுக்கே தெரியுங்க. இதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஆஹா, சிக்கன் கட்லெட் பாருங்கள். இது முள்ளை உடச்சி காட்டுற பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடணும் போல தோணல உங்களுக்கு? அதனால் தயவுசெய்து செஞ்சு பாருங்கள், எல்லாரோடும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.